ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு டேஸ்ட்டாக சட்னி தான் செய்ய போகிறேன். சின்னதாக பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 வரமிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த மிளகாய் பூண்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்பவும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். மிளகா வறுத்த பேன்லேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள், 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து சட்னி கூட சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், சட்டுன்னு சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஊத்தாப்பத்தோடையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.